இந்நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராகுலின் யாத்திரை நிறைவு விழாவில் பங்கேற்க மும்பை சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்தியா கூட்டணியின் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க திட்டம். பிரம்மாண்ட பேரணியில் பங்கேற்பதற்காக நாளை கோவை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 3 நாட்களில் 2வது முறையாக தமிழ்நாட்டிற்கு வருகை. சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் வரை இன்று 4 மணி நேரம் புறநகர் ரயில் சேவைகள் ரத்து. காலை 11 மணி முதல் 44 புறநகர் ரயில்கள் இயங்காது என அறிவிப்பு. கோவை பேரூர் அடுத்த வேடப்பட்டி செல்லும் சாலையில் உலா வந்த ஒற்றை யானை. சிசிடிவியில் பதிவான காட்சிகளால் பொதுமக்கள் அச்சம். கரூரில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 5,83,000 ரூபாயை பறிமுதல் செய்த பறக்கும் படை. நாகையில் பைக்கில் கொண்டு செல்லப்பட்ட 1,53,000 ரூபாயும் பறிமுதல். தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல். வரும் புதன்கிழமை தொடங்குகிறது வேட்புமனு தாக்கல். நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது வாக்குப்பதிவு. ஜூன் 4ஆம் தேதி முடிவுகள் வெளியாகும் என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலுடன் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கும் இடைத்தேர்தல். திருக்கோவிலூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் இல்லை என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 21 பேரை கைது செய்து இலங்கை கடற்படை. எல்லை தாண்டியதாக கூறி 2 படகுகளும் பறிமுதல். குன்னூர் அருகே 4வது நாளாக எரிந்து வரும் காட்டுத்தீயால் 30 ஹெக்டேர் வனப்பகுதிகள் சேதம். ஹெலிகாப்டர் மூலம் தண்ணீர் பீச்சி அடித்து தீயை அணைக்கும் பணி தீவிரம். சென்னை நாவலூர் பழைய சுங்கச்சாவடியின் அருகே உள்ள உணவகத்தில் பயங்கர தீ விபத்து. கொழுந்துவிட்டு எரிந்த தீயை போராடி அணைத்த தீயணைப்பு வீரர்கள். ஊழலில் ஈடுபட்ட நீதிபதிகளின் பட்டியலை தலைமை நீதிபதியிடம் வழங்கியதால் பணியிட மாற்றம் செய்யப்பட்டேன். அண்மையில் ஓய்வு பெற்ற நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி பரபரப்பு குற்றச்சாட்டு. டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் மீது புதிய வழக்கு பதிவு செய்தது அமலாக்கத்துறை. 9வது முறையாக சம்மனம் அனுப்பப்பட்டுள்ளது. தேர்தல் நடந்தாலும் IPL போட்டிகள் இந்தியாவில்தான் நடக்கும் என ஜெய்ஷா திட்டவட்டம். சென்னையில் நடைபெறும் போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை ஆன்லைனில் நாளை தொடக்கம். தோனி எடுத்த வாய்ப்புக்காக வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டுள்ளேன். 500 விக்கெட் வீழ்த்தியதற்கான பாராட்டு விழாவில் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் நெகிழ்ச்சி. Who I wish to thank very deeply. I would be indebted for the rest of my life to Mahendra Singh Dhoni for what he gave me. தனக்கு வாக்களிக்காவிட்டால் அமெரிக்கா ரத்தக்களரியாகும் என அதிபர் ஜோ பைடன் எச்சரிக்கை. தான் தோற்றால் அமெரிக்காவிற்கு இனி தேர்தலில் நடக்காது என்றும் பேச்சு. கோவை அருகே பேரூரை அடுத்த வேடப்பட்டியில் குடியிருப்பு பகுதியில் யானை சுற்றி வருகிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், தற்போது எந்த பகுதியில் இந்த யானை சுற்றி வருகிறது? இதை பிடிக்க வனத்துறையினர் என்ன முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க? கோவை பேரூர் அடுத்த வேடப்பட்டி செல்லும் சாலையில் ஒற்றைக்காட்டு யானை உலா வருவது போல் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். யானை வருவதற்கான சாத்தியக்கூறு இல்லாத தற்போது இடத்தில் யானை வந்திருப்பதாக அப்பகுதி மக்கள் கூறி அச்சப்பட்டு வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள CCTV கேமராவில் யானை உலா வருவது போல் காட்சி வைரலாகி வருகிறது. கோவை பேரூர் அடுத்த வேடப்பட்டி சாலையில் உள்ள தனியார் தோட்டத்துக்கு சொந்தமான இடத்தில் அதிகாலை 5 மணிக்கு யானை அப்பகுதியில்
ஒற்றை காட்டு யானை சுற்றி கொண்டிருந்தது. வழியே செல்லக்கூடிய பொதுமக்கள் பார்த்து வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்துக்கு வந்த வனத்துறையினர் யானை விரட்டு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அதே வேளையில் யானை ஒற்றை காட்டு யானை என்பதால் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு பகுதியில போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் தற்போது நொய்யலாற்று பகுதியில வந்து போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் வந்து 2 குழுவாக செயல்பட்டு யானை விரட்டு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பரபரப்பாக காலை நேரத்தில் செல்லக்கூடிய திருவாணி சாலையில காட்டு யானை உலா வருவது போல் காட்சி தற்போது நமக்கு பரபரப்பான காட்சி கிடைச்சிருக்கு. பொதுமக்கள் வந்து யானைக்கும் பொதுமக்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனை ஆகாம பார்க்கிற மாதிரி வனத்துறை வந்து தொடர்ந்து யானை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. 20 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கிற பேரூர் பகுதிக்கு யானை மதுக்கரை வனச்சரகத்திலிருந்து யானை எப்படி வந்துச்சு, அதே நேரத்தில் யானையை வந்து கண்காணிக்க தவறியது வனத்துறையர் அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் சொல்லிட்டு வராங்க. ஏற்கனவே 2-3 நாட்களுக்கு முன்பாக இந்த யானை வந்து அப்பகுதியில் இருக்கிற ஒரு வயதான மூதாட்டியை தள்ளிவிடும் காட்சி கூட தற்போது வைரலாகி வந்திருக்கு நம்ம பார்த்திருக்கோம். தொடர்ந்து யானை போகக்கூடிய வழித்தடங்களை பார்த்து கண்காணித்து தற்போது யானை குட்டிவிக்கி பால பகுதியில் இருக்கிற குளத்து பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து யானை பின்னாடி வனத்துறை வந்து கண்காணிச்சுட்டு அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டும் பணியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என்றும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. பதினேழாவது மக்களவையின் பதவிக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் தேர்தல் எப்போது என்ற எதிர்பார்ப்பு கடந்த சில மாதங்களாக நாடு முழுவதும் தொற்றியிருந்தது. அந்த எதிர்பார்ப்பை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக மக்களவை தேர்தல் தேதியை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்தார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளதாக அறிவித்தார். முதற்கட்ட தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த முதற்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களில் தமிழ்நாடும் இடம் பிடித்துள்ளது. அதன்படி மொத்தமுள்ள 39 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. 7 phases. Phase 1 will start from 20th March notification, 5 days from now. And last date of withdrawal would be 30th March and date of poll would be 19th of April. இதேபோல் புதுச்சேரியின் ஒரே தொகுதிக்கும் முதற்கட்ட தேர்தலின் போதே, அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதியே வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்துள்ளார். முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 20ஆம் தேதி தொடங்குகிறது. மார்ச் 27ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். அதற்கு அடுத்த நாள் மார்ச் 28ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்பட உள்ளன. மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து சுமார் 20 நாட்களுக்கு பின் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. ஏறத்தாழ 45 நாட்களுக்கு பிறகு ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதேபோல் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி பதவி விலகிய நிலையில் விளவங்கோடு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. அந்த சட்டமன்ற தொகுதிக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு ஜூன் 4ஆம் தேதி முடிவு வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் டிஜிட்டல் முறையில் வாக்காளர்களுக்கு பணம் தருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன நம்ம ஹாலிடேஸ் எல்லாம் இருக்கிறது, எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்போ இருக்கிறது, அது மாதிரி இன்புட்ஸ் எல்லாம் தான் கொடுப்போம். எலெக்ஷன் கமிஷன் தான் ஆல் இண்டியா பர்ஸ்பெக்டிவ் ஒரு வச்சுட்டு எலெக்ஷன் வைப்பாங்க. எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நிறைய ஸ்டேட்டுக்கு வச்சுருவாங்க. பை எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கு மட்டும் நடக்கிறதா இருக்குது. அதில் முன்னாடி சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் திருக்கோவிலருக்கும் அதில் அறிவிச்சிருந்தாங்க. அதில் என்ன சார் இப்போ ஒரு தொகுதியாக நடக்குதா? இல்லை, வெறும் வில்லுவான் கோடு தான். அது அனெக்சரில் நீங்கள் பார்த்தா கரெக்டாக தான் இருக்கு. வெறும் வில்லுவான் கோடு தான். எனக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் சிஇசி சார் சொல்லும்போது அதான் சொல்லியிருந்தாங்க. அனைத்து மாநிலங்களின் கருத்தை கேட்டறிந்த பிறகே தேர்தல் தேதி 7 கட்டங்களாக அறிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார்.